ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Question from கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர், சென்னை. நமது பூரண பிரம்மம் சுவாமியின் கண்களை பாதி மறைத்து பச்சை கற்பூரம் அலங்கரிப்பதின் தாத்பரியம் பற்றி கூறுவார். போய விழையும் பூதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். இப்போ அந்த நெருப்பு அவருடைய கண்ணிலே இருக்குது. சந்திர சூரிய நயனஹா அப்படின்னும், சந்திரனும் சூரியனும் இரு கண்களாக கொண்டவன், அழல் உருவானவன் அண்ணாமலையான், நெருப்பெண்ணன் என்றவன் நெடுமால். அதனால் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீன்னு மஞ்சப்படுற மாதிரி அந்த தீ இருக்கு இல்லையா, பகவானுடையது. ஆதித்யனும் சந்திரனும் எழுந்தார் போல் நீ அங்கன் கண்டு நோக்குதியேல் எங்கள் சாபம் எழுந்தியலோர் எம்பாவாய் ஆண்டாள் பாடுறான். சந்திரனும் சூரியன் ரெண்டு கண்ணில் இருக்க, அந்த கண்ணை வச்சு நீ என்னை பார்த்தியானா என்னுடைய சாபங்கள் பாவங்கமெல்லாம் போயிடும் அப்படின்னு அர்த்தம். அந்த கண்கள் கோடி சூரிய பிரகாசம் கொண்டவை. ஆனால் நமக்கு அது தேவையில்லை. வள்ளலார் நடராஜர்கிட்ட என்ன சொல்கிறாரு, என் கடைக்கண் பார்வை அது போருமேங்கிறார். நீ ஃபுல்லாக என்னை பார்க்காதப்பா, அப்படி கொஞ்சம் ஓரக்கண்ணால் பார்த்தா கூட போருன்னு அர்த்தம். என் கடைக்கண் பார்வை அது போருமேங்கிறார். அதனால் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான், அதுக்கு மேலே ஆசைப்பட தேவையில்லை. அதனால் எப்பயுமே ஒரு மகான் இல்லை ஒரு கோயிலுக்கு போகிற போது கூட சாமிக்கு நேர் இதில் நிற்காதீங்க, ஒரு சைடில் நின்று கும்பிடுங்க அப்படின்வாங்க. இதெல்லாம் பெரியவங்க அந்த காலத்துன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சைடில் இருந்து கும்பிட்டுக்கோ, நேருக்கு நேராக நிற்காது அப்படின்வாங்க. ஏன்னா அது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஐஸ். எஸ் பாபாஜி, தாங்கள் பல தெய்வங்களுக்கு உண்டான ஜோதி ஸ்வரூபங்களை வெளிப்படுத்தி 10 அவதார ஜோதி ஸ்வரூபங்களை பக்தர்களுக்கு வெளிப்படுத்தி உள்ளீர்கள். இவற்றில் பூரண பிரம்மம் ஜோதி ஸ்வரூபங்களை ஒன்றாக நாங்கள் காண முடியுமா? பூரண பிரம்மக்குள்ளே இருக்கிற அதே ஸ்பிரிட்டு தான் இது எல்லாமாகவும் மாறி இருக்கிறது. அந்த 10 அவதாரம் போட்டு எடுத்துணும். நான் என் உடலில் இருந்தே 10 அவதாரங்களையும் வெளியே வர வச்சு காட்டியிருக்கேன். அதே மாதிரி என் உடலிலிருந்து எல்லா கடவுள்களும் எப்படி எப்படி இருக்கும்னு காட்டியிருக்கேன். இந்த பூரா நான் காட்டுறது தான், எல்லா கடவுளையும் காட்டியிருக்கேன், ஈவன் ஜீசஸ். அதனால் சிவசங்கர் பாபா என்பவர் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா அவதாரம் இருக்கும். மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, இந்த மாதிரி 10 அவதாரங்களும் இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து வருது? என் உடம்புல இருந்தான். இந்த கேமரா இருக்கு இல்லையா, இதில் நான் கண்ணு முன்னா காட்ட முடியும். என்னால் அப்படி காட்டினது தான் இதெல்லாம். அதனால் நான் சொன்னேன், சிவசங்கர் பாபா என்பது பூரண பிரம்மம். இந்த உலகத்தில் இதுகால பரியந்தம் வந்திருக்கிற எல்லா தெய்வீக ஆற்றலையும் நான் ஒரே உடம்புக்குள்ளே வச்சுருக்கேன் நான். அதனால் 2 பாட்டு இருக்குது சம்ரஷ்னால. இது சிவன் பார்வதி, சிவனுடைய வாகனமாகிய யாக் அம்பாளுடைய வாகனமாகிய சிங்கம், முருகர் நாகசுப்பிரமணியன் என்ற வடிவத்தில் பாம்பு, வள்ளி தேவியான 2 மயில், கைலாசத்தில் இருக்கிற கண்டாபரணர். உலகத்திலேயே இந்த காட்சியை காட்டினது நான் ஒருத்தந்தான். கைலாசத்தில் சிவன் எப்படி இருப்பார், சிவன், பார்வதி, முருகன், யாக் எல்லாத்தையும் ஒரே இதில் காட்டினேன். இது நான் 1996 காட்டினேன். ஒரு சிவராத்திரி அன்னைக்கு காட்டினேன், இப்படி தான் கைலாசம் இருக்கும் அப்படின்னு. நீங்கள்லாம் மயில் மேலே முருகர்னு ஒரு வேல் வச்சுன்னு ஒரு குட்டி பையனான்னு நினைக்கிறீங்க இல்லையா? முருகர் அப்படி இருக்க மாட்டார். முருகர் ஓம்கார ஸ்வரூபம். பாருங்கள், வடமொழி ஓம் இல்லையா, 3ஆம் நம்பர் மாதிரி, அது ஒரு மயில் மேலே இருக்கும். கீழே மயில், மேலே ஓம். இதுதான் முருகன். நீங்கள் நினைக்கிற மாதிரி வேலு, மயில், வள்ளி தேவியான அப்படிலாம் கிடையாது. முருகர் இப்படி தான் இருப்பார். பிள்ளையார் எப்படி இருப்பார்? இப்படி தான் இருப்பார். தேங்காய் குடுமி இல்லையா, அதுதான் அவரோட ஃபேஸ். அதனால தான் நீங்கள் கலசம் வைக்கிற போது அதில் தேங்காய் வைக்கிறீங்க. அதே தான் பிள்ளையாருங்கிறது. அவருடைய ஃபேஸில் ஒரு ஓம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஓம், அவருடைய வயிற்றில் ஒரு ஓம். அவர் மயூர வாகன கணபதிங்கிற மாதிரி இருக்கார். இதுதான் பிள்ளையார். பிள்ளையார் இப்படி தான் இருப்பார். இதுதான் ஜீசஸ். பிள்ளையார் மாதிரி இருக்கும். அவருடைய லெஃப்ட் ஷோல்டர் மேலே கிராஸ். அமர்நாத் கோயிலில் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு புறா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அமர்நாத் குகைக்கு போகிறீங்க இல்லையா, ஒரு புறா இருக்குதுன்னு உங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க யாராவது.
இயேசுநாதர் 12 வயசில் காணாமல் போயிடுறாரு. அதுக்கப்புறம் 32வது வயசில் தான் ஜோர்டான் நதிக்கரையில் அவர் போய் சேர்றாரு. ஜான் த பேப்டிஸ்ட் சொல்கிறான், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி அதோ வந்து கொண்டிருக்கிறதுன்னு. அப்போ ஜீசஸ் நடந்து வருவார். இவங்ககிட்ட வந்த உடனே இவன் தண்ணியினால ஞானஸ்நானம் கொடுப்பான். அது ஆன உடனே ஒரு புறா வந்து அவருடைய வரது ஷோல்டர் மேலே உட்காரும். இதுவும் நான் தான் சொன்னேன். அமர்நாத் கேவில் இருக்கக்கூடிய அந்த புறா வடிவத்தில் இருக்கக்கூடியவர் இருக்கார் இல்லையா, அவர் தான் இயேசுக்கு குரு. அவர் இந்தியாவுக்கு வந்து அமர்நாத் கேவில் அவருடைய குருவை சந்தித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் பேசின்னு இருக்கேன், இதே ஊஞ்சலில் தான். அப்போ என் செஸ்டில் அந்த புறா நல்லா பாரு, என்னுடைய செஸ்டில் அதே புறாவை காட்டினேன். இதெல்லாம் யார் ஜீவன் முக்தன் ஆனானோ, எ லிபரேட்டட் சோல் கேன் ஒன்லி டாக் அபவுட் ஆல் திஸ் திங் அண்ட் ஷோ ஆல் திஸ் எவிடன்சஸ். வாயில் வட சொல்லல, ஐ எம் கிவிங் யூ கான்க்ரீட் சயின்டிஃபிக் எவிடன்சஸ். And you are all talking about Shiva's third eye. I have that. பாருங்க, எலக்ட்ரிக் கண்ணுங்கிறீங்க இல்லையா, blue eye. I have that of Shiva. So unless you have the third eye, you can't show all these things. With normal 2 eyes, you can't show all these things. And நான் ஊஞ்சலில் உட்காந்துன்னு இருக்கேன். You may mistake me to be an ordinary guy because I am with a pant shirt, jolly, attractive. But here in Sahasrara, I have a tower which goes up to the sky. See, a white beam of light. இது ஆகாசம் வரைக்கும் போகுது. ஸோ எனக்கு ஏதாவது சொல்லணுன்னா மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், எனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா அவங்கள கேட்கலாம். ஐ ஹாவ் எ எட்டர்னல் கம்யூனிகேஷன் சேனல் பிட்வீன் த ஸ்கை அண்ட் மீ. திஸ் இஸ் ஆல்சோ நியூ ஃபார் த வேர்ல்ட். நோ ஒன் ஹஸ் ஷோன் ஆல் தீஸ் திங்ஸ். எல்லோரும் சிதம்பர ரகசியம்னா என்னான்றாங்க. அங்கே போய் 50 ரூபா கொடுத்தீங்கன்னா 1000 கற்பூரத்தை காட்டுறாரு, தெரியும். அது கிடையாது சிதம்பர ரகசியம். திஸ் இஸ் சிதம்பர ரகசியம். மேலே சக்தி சகிட கணபதி, இந்த திரிசூல் இருக்கு இல்லையா, இதுதான் சக்தி. யானை தும்பிக்க மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் சக்தி சகிட கணபதி. இது வராக நரசிம்மர், இதில் ஒரு ஓம் இருக்கும். இதுதான் வராகர் நரசிம்மர். இதுதான் நீங்கள் விசாகப்பட்டினம் போனால் சிம்மாச்சலத்தில் பார்க்குற வராக நரசிம்மர். நடுவில் ஒரு ஆள் நிற்கிறார் பாருங்க, அவர் ஆகாசத்தையும் தொடலை பூமியும் தொடலை, இஸ் ஃப்ளோட்டிங் இன் த ஸ்பேஸ். அவருக்கு 3 நாமந்தான் இருக்குது. இந்த 3 நாமம். இடது கை இப்படி இருக்குது, இடது கால் இப்படி இருக்குது, வலது கை இப்படி இருக்குது. அப்போ நடராஜன் அண்ட் கோவிந்தராஜன் 2 பேரும் ஒரே ஆள் தான். இந்த 3 நாமம் இருக்கு இல்லையா, அதுதான் கோவிந்தராஜன். தூக்கி எடுத்து திருவடி இருக்கு இல்லையா, அதுதான் நடராஜன். அப்போ ஆகாசத்துக்கும் பூமிக்கு நடுவில் அதாவது நடராஜனாகவும் கோவிந்தராஜனாகவும் நின்று ஆகாசத்தையும் தொடாமல் பூமியும் தொடாமல் இருக்கக்கூடிய காஸ்மிக் டான்ஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் இது சிதம்பர ரகசியம் சொல்லக்கூடியது. இது கூட முதல்ல நான் தான் உலகத்தில் வெளிப்படுத்தி காட்டினேன். இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் தான் காட்டினேன். சரி, நீ இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்றீங்க. இந்த சாமிக்குள்ள யார் இருக்காங்க? நான் தான் இருக்கேன். இதுதான் சாமி, நம்ம கோயிலில் இருக்கிற சாமி. அவருக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? ஒரு ரெட் மூன் இருக்குது. தட் ரெட் மூன் இஸ் முருகன். செவ்வான் உருவில் திகழ் வேலவன் தான். அப்போ சிவசங்கர் பாபாவுக்குள்ள இருக்கிற ஜோதி எது? முருகன். அப்போ இந்த கல்லுக்குள்ளே எது இருக்குது? செவ்வாய் இருக்குது. அதுதான் இது. அடுத்த படம் பாருங்க, பெருமானுடைய ஃபேஸ்லேயே அந்த செவ்வாய் இருக்கும். இது ரொம்ப பெரிய விஷயம். நான் பேசுகிறதெல்லாம் மக்களுக்கு இதெல்லாம் புரியல. அவங்க ஒரு சாமியார்னாக்கா தாடி கிடி வளர்த்துன்னு கையில் ஒரு வாத்தோட்டரை குச்சி வச்சுக்கின்னுட்டு அப்படி கண்ணை மூணு விபூதி பட்டை மொட்டைலாம் போட்டுன்னு இருப்பார்னு நினைக்கிறாங்க. நிஜமாக ரியலைஸ் பண்ண ஆளுக்கு வேஷம் எதுக்கு? மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடு. உனக்கு மொட்டையும் தேவையில்லை, தாடியும் தேவையில்லை, ஆனால் நீ யோகியமானவனாக இருக்கணும். மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடு. ஸோ சிவசங்கர் பாபா ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த சிகரங்களை தொற்று விட்டார். அருணகிரிநாதர் முருகன் பற்றி சொல்கிற போது ஞான பூதரத்து உச்சியில்னுவார். ஞானத்துக்கு ஒரு மலை இருந்தால் அந்த மலைக்கு ஒரு உச்சி இருந்தால் அங்கே தான் முருகப்பெருமான் இருக்கான்னு சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் மக்களுக்கு புரிகிற காலம் வரும். இப்போத்துக்கு அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்கள பொறுத்த மாத்திரம் ஒரு சாமியார்னால் ஒரு வேஷம், தாடி கட்டை மட்டை இதெல்லாம் வச்சுருந்தா தான் சாமியார்.
ஜாலியாக எப்படி ஒருத்தன் அடிச்சுட்டு உலகத்திலே பெரிய ஆன்மீக ஜோதி நான் தான் அப்படின்னா அவனுக்கு என்னடா இதெல்லாம் சொல்கிறாருன்ட்டு நம்மளை பற்றி அவனுக்கு புரியறதுக்கே சான்ஸ் இருக்காது. அது எக்ஸ்பெக்ட் சம் மித்ஸ் அரவுண்ட் திஸ். வேஷம் தான் அவனுக்கு புரியுது, விஷயம் புரிவதில்லை. சிவசங்கர் பாபா என்பவர் 10 அவதாரங்களையும் தனக்குள் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இதுவரைக்கும் வந்த எல்லா மகான்களையும் நான் என் உடம்பில் வைத்திருக்கிறேன். எத்தனோடப்பா வாட் எவர் மகான்ஸ் யூ நோ, ராகவேந்திரர், ஸ்ரீடி பாபா, பரமாச்சாரியார், கோடி சுவாமி, ஆல் மகான்ஸ், அகஸ்தியர், ஆல் ஆஃப் தம் ஆர் இன்சைட் மீ. ஐ எம் நாட் சிம்பிளி டெல்லிங், ஐ எம் கிவிங் யூ எவிடன்சஸ். இந்த கேமராவில் தான் காட்டுறேன் நான். இட்ஸ் நாட் ஏ கிரியோஃபானிக் பிக் டைம் கேமரானால். மேலே இருக்கார் இல்லையா, அவர் தான் அகஸ்தியர். அதுக்கு கீழே இருக்கார் இல்லையா, என்ன இருக்கிற ஷிரடி சாய்பாபா. அதை இப்படி கால் போட்டுன்னு கொடைக்கு கீழே உட்காந்துருக்கார் பாரு. அதுக்கப்புறம் காஞ்சி பெரியவர். இங்கே வந்து யோகி ராம் சரத்குமார். இது இப்படி கை வச்சுருக்கார் இல்லையா, அவருக்கு முன்னால் பாம்பு இருக்கா, அதுதான் சேஷாதிரி சுவாமிகள். இது கோடிசாமி. ஸோ ஆல் மகான்ஸ் who are really big are inside me. I am showing all this out of my body. I am not bringing them here. I am showing them out of my body. Oh. So lot of things I have told people, but people don't understand. ஏன்னா அவங்களுக்கு எதுவும் புரியல. அவங்களுக்கு வந்து பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம் பண்ணால் புரிய மாட்டேனுது. தே ஆர் கண்டென்ட் வித் கேலண்டர்ஸ் அண்டு. இப்போ நீங்கள் கேலண்டர்லாம் வாங்குறீங்க, உனக்கே தெரியும் அந்த கேலண்டரை வரைஞ்சது யாருன்னு தெரியும். எந்த சிவகாசி ப்ரெஸ்ஸில் அடிச்சாங்கன்னு அதிலே போட்டிருக்குது. எந்த ஜவுளி கடைக்காரன் உனக்கு அதை காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தா நீ புடவை வாங்கிறதுக்குன்னு இருக்குது. அதுக்குள்ளே கடவுள் இருக்கிறாருன்னு ஒரு நம்பிக்கை வருது. ஒரு கேலண்டர் ஆஃப்டர் ஆல் பிரிண்டிங் ப்ரெஸ் பேர் இருக்குது, வரைஞ்சவன் பேர் இருக்குது, எந்த ஜவுளி கடைக்காரன் கொடுத்தா உனக்கே தெரியும். அதில் முருகர் வந்துட்டார்னு இப்படின்ற. நான் வந்து ஒரு ஆர்கானிக் எனர்ஜிடா பாவி அப்படின்ற. உனக்கு இந்த பாஷை புரியறதே இல்லை. People understand small things, not big things. So up to a particular time I was talking about these things. அப்போது மக்களுக்கு புரியலையா, அதனால் விட்டேன். அதனால் நானே கோயிலெலாம் கட்டேன். இந்த இங்கே பெருமாள் கோயில் கட்டிட்டேன், அங்கே சாய்பாபா கட்டிட்டேன். காஞ்சிபுரம் போனால் 40 வருஷத்துக்கு ஒருக்காக தான் உனக்கு அத்திவரதர் கிடைப்பார். நான் பெர்மனெண்ட்டாகவே அத்திவரதரை கட்டிட்டேன். லக்ஷ்மி நரசிம்மர், பஞ்சமுக ஆஞ்சநேயர், சாஸ்திரலிங்கம் காஞ்சிபுரத்தில் இருக்குது அது. அதுக்கப்புறம் அகோர வீரபத்ரர், நந்தி, பிள்ளையார், எல்லாம் 18 துர்கை. நீ எந்த கடவுளும் சொல்லிலாம் வச்சுக்கிறேன். அது போக மசூதி கட்டிட்டேன், சர்ச்சு கட்டிட்டேன், ஜெயின் கோயில் கட்டிட்டேன், புத்தர் கோயில் கட்டேன். அதனால் உனக்கு எந்த சாமி ஒன்றும் கும்பிட்டுன்னு தொலை, லெட் அஸ் டாக் சம்திங் மோர் சென்சிபிளுங்கிற அளவுக்கு என்னுடைய வழிமுறைகளையும் மாற்றிக்கினேன். ஐ சேஞ்ச் மை மெத்தட்ஸ். Otherwise, I was trying to give a very big thing which the world has not seen in all these years. In the 7,000 years of this world's religious history, யாரும் சொல்லாததெல்லாம் நான் சொன்னேன். மக்களுக்கு அதெல்லாம் புரியறதே இல்லை. அதனால் I started talking a layman's language. சாமி, அபிஷேகம், பூஜை, ஆர்த்தி, தேர், பல்லக்கு இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். இதுதான் உண்மை. அதனால் சம்ரஷ்ணாவில் 2 பாட்டு இருக்கும். ஒன்று வந்து நாராயண பூர்ண பிரம்மம். சிவசங்கர் பாபா என்பது ஒரு பூர்ணத்துவமான கிரியேஷன். அது என்ன கிரியேஷன்? நாராயண பூர்ண பிரம்மம். பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம் பிரபஞ்சம் பூமி பிரபஞ்சம் யாவுமே உன்பதம் தஞ்சம் சிவசங்கரா சகுணசாகரா சிவசங்கரா அதிகருணாகரா என் கலி தீர்க்க வந்த கலியுக அவதாரா. இது ஒரு சாங். இன்னொரு சாங் வந்து பிரம்மம் பூரண பிரம்மம். பூரண பிரம்மமடி சிவசங்கர் பூரண பிரம்மமடி வாரணனும் வடிவேலனுமாகி நாரணனான் முகன் நாயகன் சிவனெனும் நீரும் நெருப்பும் நிலமும் இவன் நீலவானமும் நெளிக்காற்றும் இவன் பாரில் தோன்றிய பல்லுயிரும் இவன்
படைத்த பின்னும் காக்க நேரில் வந்தான் இவன். இது ஒரு சாங்கா 4 மலை பாட்டு. திருப்பதி மலைதனில் இருக்கின்றான் தீனதயாளன் சிவசங்கர், திகம்பரனாய் நடமாடிடுவான் தில்லையிலே எங்கள் சிவசங்கர். பழனி படிதனில் நின்றிருப்பான் சிறு பாலகனாய் எங்கள் சிவசங்கர். சபரிகிரியிலே வீற்றிருப்பான் சாஸ்தாவாய் எங்கள் சிவசங்கர். திருப்பதி மலைதனில் இப்போ நீ எந்த கோயிலுக்கு போனாலையும் அங்கே எந்தெந்த கடவுள் இருக்கோ அத்தனையும் நான் ஒரே இடத்துல உட்கார வச்சுருக்கேன். நீ திருப்பதிக்கு போ, சபரிமலைக்கு போ, அங்கே போ, இங்கே போ, அத்தனையும் நானே எனக்குள்ளே வச்சுருக்கேன். அதனால் நீ எங்கேயுமே போகிறதில்ல, இதே இடத்துல எல்லாத்தையும் நம்ம வச்சுருக்கோம். இவ்வளோ பார்த்தா ஒரு ஈகோயிஸ்டிக் லாங்குவேஜாக தெரியுது இல்லையா? பட் நான் சத்தியம் சொல்கின்றேன் பொய் புகழேன்னு வள்ளலார் சொல்கிற மாதிரி ஐ எம் டாக்கிங் த ட்ரூத். பைபிளில் இயேசு அடிக்கடி சொல்வார், என் வெரி ட்ரூத் ஐ டெல் யூ அப்படின்னார். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு வர. நானும் அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ மக்களுக்கு இதெல்லாம் புரிகிற காலம் வரும். வர்றேன்னா எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. சி, யூ ஆர் living in a time you were not available on this earth when Rama was here. You were not on this earth when Krishna was here. Yeah, you were not here at that time, but you are on the very space of this earth when I am available here. I am all in one. I am all in one. All Mahans, all the forms of God in all religions, everything is me. உனக்கு புரியாது. In Bangladesh, there was a great saint who comes from Ajmer Dargah Khandan. Abdul Rahman 16 பேர் அவருக்கு. அஜ்மீர் தர்காவில் இருக்கார்ல 60, அவருடைய கொள்ளு பேரன். அவர் பங்களாதேஷில் இருந்தார். அப்போ நான் பங்களாதேஷ் போனேன். என் ஃப்ரெண்டு இருந்தார் எக்ஸான் மொபைலில், வாஸ் நம்பர் 1 ஆஃபீஸர் தேர். நான் சொன்னேன், குணா மலேசியாக்கார், இந்த மாதிரி நான் பேப்பரில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் படித்தேன். பூட்டோ went to meet that Sami. This Sami went and met Bhutto and said, ஒரு ஏரோப்ளேனில் இல்லை ஒன்று வந்து ஹேங் பண்ண போகிறாங்க அப்படின்னாரு. யாருக்கிட்டையாவது ஒரு பெரிய பவர்ஃபுல் லீடர்கிட்ட போய் ஒன்று தூக்கில் போட போகிறேன்னா அவனுக்கு கோவம் வந்துச்சு, கெட் அவுட் அப்படின்னா. அவனை நிஜமாகவே தூக்கில் போடுற காலம் வந்தது. யாஹியா கானோ டிக்கா கானோ அவனும் ஒருத்தன். அப்போது பெனசிர் பூட்டோவை கூப்பிட்டான். இந்த மாதிரி ஒரு சாமி சொன்னார், நான் நம்பலை, இப்போ பாரு நான் தூக்கில் போகிறேன், நீ அவரை போய் பாருன்னு. ஸோ பெனசிர் கேம் ஆல் த வே டு சிட்டகாங். அப்போ அவர் சொன்னாராம், நீ பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவேன்னு. சொன்னேன், எங்கள் நாட்டில் டிக்டேட்டர் தானே, டெமோக்ரஸி கிடையாது, நான் எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆகணும்? ஏரோப்ளேனில் மேங்கோ பேஸ்கெட் உருளும், அதில் பாம் பிளாஸ்ட் ஆகி எல்லாம் மாறி போகும் பாருன்னாராம். அதே மாதிரி அந்த டிக்டேட்டரை யாரோ பாம்பு வச்சு மேங்கோ பேஸ்கெட்டில் கொண்டுட்டாங்க. எலெக்ஷன் வந்தது, பெனசிர் வந்து திருப்பியும் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டான். நேராக சிட்டகாங் போய் அவர்கிட்ட சொன்னான், நீங்கள் சொன்ன மாதிரி நான் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னாரு. இது எப்பயோ வந்து இந்த ஏஷியா வீக்குன்ற பத்திரிக்கையில். இப்போ நான் குணாக்கு சொன்னேன், குணா இந்த மாதிரி நான் பேப்பரில் 10 வருஷத்துக்கு முன்னே படித்தேன், அவர் இருக்காரான்னு கொஞ்சம் பாரு அப்படின்னேன். அவங்க சொன்னாங்க, வாட் ஏ கோஇன்சிடென்ஸ், அவர் இன்றைக்கி வந்து டாக்காவில் இருக்கார் அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள், இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, சாமிக்கு மேலாம் சொல்லாத, இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, யூ வாண்ட்ஸ் டு டேக் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் வாங்கன்ட்டார். ஸோ நான், குணா, அவர் ஒய்ஃபு, அவருடைய 2 டாக்டரு, அவங்க ஆஃபீஸில் இருக்கிற ஒரு 30-40 பெங்காலி பாய்ஸ் எல்லோரும் சாமிக்கிட்ட போகணும். யார்? அந்த அப்துல் ரஹ்மான் சிஷ்டிக்கிட்ட போகணும். நான் உள்ளே நுழைஞ்ச உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை, அல்லாஹ் ஹேஸ் கம் டு பிளஸ் மீ அப்படின்னார். சிவசங்கர் பாபாவை பார்த்து, அல்லாஹ் என்னை ஆசீர்வதிக்க வந்திருக்காங்க. இஸ்லாம் ரீஜனில் ஈவன் முகமது இஸ் ஒன்லி எ நபி. No, to call him Allah is a sin. So Allah has come to bless me அப்படின்னார். என்னை கொண்டு போய் அவருடைய திவான் இருக்கும், அதில் உட்கார வச்சு ஒரு கூட நிறைய ரோஜா பூ என் தலையில் கொட்டி எனக்கு அபிஷேகம் பண்ணி எதிரில் மண்டி போட்டுன்னு உட்காந்துன்னு நமாஸ் படித்தார். அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு ஒரு காலில் விழுங்க அப்படின்னா அவங்களாம் யோசனை பண்ணுறாங்க. அவர் நான் விழுற நீங்கள்லாம் விழுங்கண்ணா. அதுக்கப்புறம் ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு பண்ண சொல்லி ஒரு புது ஒயிட் பெட்ஷீட் போட்டு அது மேலே வச்சு எனக்கு பரிமாறுறாரு. பரிமாறி முடிச்சுட்டு நான் சாப்பிட்ட எச்ஐலேருந்து கொஞ்சம் கொடுங்கன்னா அவர் கையை பக்கத்தில் வச்சுக்கிறாரு. நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறேன். என் கையிலேருந்து கொஞ்சம் பிடிங்கி வயிறு போட்டுக்கினார்.
இதெல்லாம் நடந்த மாதிரி. அப்புறம் என்னை பற்றி அவர் சொன்னதெல்லாம் பங்களாதேஷ் பேப்பர்லெல்லாம் வந்துச்சு. என்னை பற்றி அவர் 10 விஷயம் சொன்னார். Allah has come to see me. இப்போ வந்திருக்கிறது யார்? அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். He has the face of God. Allah and him are the one and the same. இவரும் அல்லாஹ்வும் ஒன்றே தான். God himself has come to see me, for I am small and I seek his advice and blessings. நான் ரொம்ப சாதாரணமானவன். அவருடைய அட்வைஸ் நான் கேட்கறதுனால அவரே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. He is the great and greatest of all gods of the world. உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுளோட இவர்தான் பெரியவர். Great and greatest of all gods in the world. He has the power to give life to the dead. செத்து போனவங்கள கூட பிழைக்க வைக்கிற பவர் இவர்கிட்ட இருக்குது. All the angels in heaven come to him. தேவர்கள் எல்லாம் வந்து இவர் இருக்கிற இடத்துல இவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கின்னு போற நிலையில இவர் இருக்காரு. He is the greatest elephant of elephants. எல்லா யானைகளுக்கும் பெரிய எலிஃபென்ட் யார்? பிள்ளையாரு. இவர்தான் பிள்ளையாரு. He has the full power of Shiva, Parvati, Lakshmi and all the gods put together. எல்லா கடவுளுடைய பவரையும் இவர் வச்சிருக்காரு. When he looks at you, God is seeing you. அவர் உன்னை பார்த்தா கடவுள் உன்னை பார்க்கறாரு நம்பு. And your sins will henceforth be removed. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். When he touches you, God is touching you. அவர் உன்னை தொட்டார்னா கடவுள் உன்னை தொடுறாரு நம்பு. And all your karmas are dissolved and obstacles removed. Whatever he asks, God's will readily given to you. அவர் என்ன ப்ரே பண்ணா கடவுள் கொடுப்பார் அவருக்கு. If he wants, even this building will turn into gold. அவர் நினைச்சா ஒரு சாதாரண மண் குடிசையை கூட கோல்டு பேலஸா மாற்ற முடியும் அவரால். He is the lion who has the power within him, given by none other than the gods themselves, to unite the world. இவர்தான் நரசிம்மர். உலகத்தை ஒன்றாக்குவதற்காக கடவுள் இவருக்கு சில சக்திகள் எல்லாம் கொடுத்திருக்காரு. He can bring out the lion from his heart தன் உள்ளத்துக்குள் இருக்கிற நரசிம்மரை வெளியே கொண்டு வர பவர் அவருக்கு இருக்கு. To tame the world. What is good in all religions, God has taught him even before he met his guru. எல்லா ரிலிஜன்ல இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் கடவுள் இவருக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு, நேரடியாக கற்றுக் கொடுத்துருக்காரு. His face is as beautiful as that of the face of God. The sun god himself is at his feet, and so are the moon and stars. இவருடைய காலடியில் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் தவம் செய்கின்றன. He is the embodiment of the purest love, and it flows endlessly and readily to one and all. இவர் எல்லாரையும் ஒரே மாதிரி அன்பு காட்டுவார். He has undergone tremendous sacrifice to reach this level. ஆனால் இவ்வளோ உயரங்களை அவர் அடைவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. He is the master of management. அவர் நிர்வாகத்தில் கை தேர்ந்தவர். And operates with a system which was taught by God. இவருடைய மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் கடவுளே இவருக்கு கற்றுக் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. He has no wants, for all his wants have been granted already by God. இவருக்கு எந்த தேவையுமே இல்லை, ஏன்னா இவருக்குள்ள எல்லா தேவைகளையும் கடவுளே இவருக்கு கொடுத்துருக்காரு. That's all. இதெல்லாம் சொன்னார். எங்கள் பங்களாதேஷில் சொன்னார். அதே மாதிரி மலேசியாவில் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சைனாக்காரர். அவர் ஆனந்த் தியேட்டர் மோம்பதி கிட்ட ஜாக்கி சான் ஃபிலிம் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வந்துன்னு போயின்னு இருப்பார். ஒரு நாள் மெரினா பீச்சில் அவர் உட்கார்ந்து போது கடப்பா சச்சிதானந்த சுவாமின்னு ஒரு மகான் ஆஞ்சநேய உபாசனை பண்ணுறவர் இவரை பார்த்துட்டு, திஸ் டைம் யுவர் கம் இன் சைனீஸ் பாடி அப்படின்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியல. ஸோ அவர்கிட்ட போய் ஆஞ்சநேயர் உபாசனை பண்ணுறாரு. அவர் வந்து கோலாலம்பூர்லேருந்து ஒரு 4 hours போனால் இருக்கிற ஒரு ஊரில் இருந்தார் முதல்ல. இப்போது கேஎலுக்கு வந்துட்டார். குணா சொன்னார், மலாக்கா, அவர் இருந்த ஊர் மலாக்கா, வாங்க போகலாம் அப்படின்னு. அவருக்கு அவரை தெரியும். அவர் உட்காந்து பூஜை பண்ணிகிட்ருக்கார். நிறைய விக்கிரகங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. நானும் குணம் உள்ள நினைக்கிறோம். அவர் என்னை இப்படி பார்த்துட்டு, வாட்டர் கணேஷா ஹஸ் கம் டு பிளஸ் மீ அப்படின்னார். வாட்டர் கணேஷன்னா யார்? சுக்லாம்பரதனம் விஷ்ணுன்னு சொல்கிறீங்க இல்லையா, பிள்ளையார். வாட்டர் கணேஷா ஹஸ் கம் டு பிளஸ் மீனர். அதுக்கப்புறம் என்னை கொண்டு போய் அவங்க வீட்டில் சாப்பாடெல்லாம் போட்டு 5 சேர் வச்சுருக்கார். ஆரக்கல்னு பேர். அந்த சேரில் ராங்கான ஆள் விக்ரமாதித்ய சிம்மாசனம் மாதிரி உட்காந்தா அது கீழே தள்ளிடும். அவருடைய 5 சேர்லேயும் நான் உட்காந்தேன். அவருக்கு வாக்கெல்லாம் கொடுத்தேன். அவருக்கு என்னெல்லாம் அவர் சொன்னார், எனக்கு என்னெல்லாம் டவுட் இருந்ததோ. அவர் மலேசியா மகத்தியருக்கெல்லாம் குரு. அவர் என்ன
ஸோ எனக்கு என்னெல்லாம் டவுட் இருந்தது நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவர் சொன்னார். இந்த மாதிரி உலகம் பூரா நான் போயிருக்கேன். நான் போகாத நாடு இல்லை, நான் பார்க்காத சாமியாரோ மகானெல்லாம் கிடையாது. Everyone has confirmed that I have gone to these levels by God's grace and I have come to do some big thing and அதுக்கு எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். கடவுள் எனக்கு கொடுத்த வேலைன்னா அதெல்லாம் பண்ணிட்டேன். இல்லை எவ்வளோ கோயில் கட்டியிருக்கேன், எல்லாம் அழகாக கோயில் கட்டியிருக்கேன், ஜனங்க வந்தால் தங்கறதுக்கு பசிருக்கேன். எல்லாம் எதுக்காக பண்ணியிருக்கேன்னா my task is that in the coming time people will throng this place. இந்த உலகத்திலேருந்து எல்லா பேர்த்திலையும் வருவானுங்க. கடவுள் என்ன பண்ண போகிறாருன்னா he is going to play the card of health. நீ வந்து ஒரு சாமியாருன்ற இதில் போனால் முஸ்லீமு, கிறிஸ்டியன், புரொட்டஸ்டன்ட்டு, கேத்தலிக்குன்னுவான். உடம்பு சரியில்லைன்னா எல்லோரும் வருவான். சங்கர நேத்திராலய போய் பாரு, எல்லா ரிலிஜன்காரும் வருவான் இல்லையா? உடம்பு சரியில்லைன்னா அங்கே ரிலிஜன் வராது, எந்த டாக்டர் இருந்தாலே அங்கே போவானுங்க. அந்த மாதிரி திஸ் பிளேஸ் இஸ் கோயிங் டு பிளே த ஹெல்த் கார்டு. உலகத்தில் எங்கே போயும் தீராத வியாதிகள் இந்த இடத்துல வரணும், 3 நாள் தங்கணும். இந்த இடத்துல வந்து 3 நாள் தங்கணும், சாப்பிடணும். இந்த கோயிலுக்கு இந்த சைடில் கார்னரில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே ஒரு குகை இருக்குது. இப்போ என்னால் பார்க்க முடியாதுனால அங்கே ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம மெயின் கேட்லேருந்து ஒரு சுரங்க பாதை இருக்குது. மெயின் கேட்லேருந்து அதுக்கு போகிறதுக்கு ஒரு சுரங்க பாதை இருக்குது. சூன் இந்த உலகத்தில் பல விஷயங்கள் பூமிக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் வெளியே வர்றபோது அதுவும் வெளியே வரும். அப்படி வர்றபோது நேராக அந்த பாதையில் போய் அங்கே இருக்கிற சிவனை கும்பிடணும். அங்கே விளக்கு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே தங்கணும், 3 நாளில் போய் நிற்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். கூட்டம் ஜாஸ்தியான என்ன பண்ணுறதுன்னா டபுள் டெக்கராக பண்ணேன். ஸோ அப்படியே வந்து படியேறி 2 பக்கம் இப்படி சுற்றின்னு பெருமாளை பார்த்துட்டு இந்த கேன்டீன் 5 கேன்டீன் இருக்குதுங்க, எங்கே வேணால் சாப்பிட்டுட்டு நீ மெயின் கேட் வழியாக வெளியே போயிடலாம். இதெல்லாம் தான் நெக்ஸ்ட் பிளான்ஸ் ஆஃப் சிவசங்கர் பாபா. யூ ஜஸ்ட் வெயிட். இல்லை, யூ ஜஸ்ட் வெயிட். லாட் ஆஃப் பீப்புள் don't understand why I have come and what I am trying to do in this world, and I am too big a person for you to understand. ஒரு யானை இருக்குது இல்லையா, அதனுடைய கண்ணு குட்டியாக இருக்கும். அதனால் அந்த கண்ணால் உன்னை பார்க்குற போது, அதனுடைய குட்டி கண்ணால் பார்க்குற போது நீ வந்து ஜெகாண்டிக்காக தெரியும். எறும்பு இருக்குது இல்லையா, அது வந்து மேக்னிஃபைடு கண் வச்சுருக்கு. அதனால் தவுளுண்டு எறும்பு உன்னை பார்க்குற போது அதாவது இந்த சைஸ் இருக்கு இல்லையா, அது கண்ணுலேயே மாற்றிடுறான் கடவுள். யானைக்கு ஒரு மாதிரி, எறும்புக்கு ஒரு மாதிரி மாற்றிடுறான். அதனால் வாசித்து காணுனாதது எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம்லாம் நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போனதெல்லாம் இதே தான். ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் மோர் டைம். இட் மே நாட் பி வெரி ஃபார், தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை கிரியேட்டிங் திஸ் ராமராஜ்யா, ஒய் சச் பீஸ் எக்ஸிஸ்ட் ஹியர். கேட்டுக்கு வெளியே நீ இருந்ததுக்கு இங்கே வந்து உட்காரத்துக்கு வித்தியாசம் இருக்கா? நீ வர்ற, உனக்கு மரியாதை கொடுக்குறேன், சாமி கும்பிட சொல்கிறேன், சாப்பிட சொல்கிறேன், பிரசாதம் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஐ டோன்ட் டூ எனி கிமிக்ஸ். பட் the very place has lot of energy. The very place has energy. You will understand it as you keep coming and as you trust this. அடுத்த கேள்வி. Question from Govindan sir. மகேந்திரகிரியில் கஜேந்திரன் என்ற யானை காளஹஸ்தியில் ஒரு சிலந்தி, பாம்பு மற்றும் யானை போன்ற விலங்கினங்களும் எத்தனையோ மகான்களும் மோட்சம் அடைந்ததாக நமது புராணங்கள் கூறுகின்றன. ஆனால் தாங்கள் கூறுவதாவது, மோட்சம் என்று தனியாக எந்த உலகமும் இல்லை, அது ஒரு மனிதனின் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் என்று கூறுகிறீர்கள். மோட்சம் என்பது வைகுந்தத்தில் இருக்கிறது என்றும் 14 உலகங்கள் தாண்டி பிரபஞ்சத்திற்கு வெளியில் இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. மகாபாரதம் அத்வைத்த மோட்சத்தை பற்றி கூறுகிறது. துவைத்தம் 5 விதமான மோட்சங்கள் இருப்பதாக கூறுகிறது. நமது புராணங்களில் சொல்லப்படுகிற மோட்சம் என்றால் என்ன? அதற்கு ஏதாவது வரையறை இருக்கிறதா? மோட்சம், மகா நிர்வாணம், முக்தி நிலை, மரணமில்லா பெருவாழ்வு, இவை அனைத்தும் ஆன்மீகத்தில் ஒரே நிலையா அல்லது வெவ்வேறு நிலைகளா? நஹி நஹி ரட்சதி டுக்ருங்கரணே. ஆதிசங்கரா நடந்து போகிறாரு. அப்போ அவர் பாடுறார்,
அங்கே காசியில் கிராமர்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் டுக்குருங்காரனே. இவர் சொல்கிறார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுங்கடா, நஹி நஹி ரட்சதி டுக்குருங்காரனே, இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் ஆகாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆல் திஸ் புக்கிஷ் நாலேஜ் ஆஃப் மோட்சம், அங்கே போகிறது இங்கே போகிறது, இதெல்லாம் வந்து புக்கிஷ். நிஜமான மோட்சம் என்பது your soul which is now in the jail of your body. உன் பாடி இருக்கு இல்லையா, உடம்பு, அது ஜெயில். இந்த ஜெயிலுக்குள்ளே உன்னுடைய ஜோதி இருக்கு இல்லையா, ஆத்மா, அது சிறைப்பட்டு இருக்கிறது. ஸோ வாட் இஸ் மோக்ஷம்? when you are alive, separating the soul from the fetters of the body, then atma and body will witness each other. Atma and body will witness each other. That is called liberation. வாழ்கிற காலத்திலேயே உன்னுடைய ஃபோக்கஸ்ட் மைண்டுனால எண்ணங்களற்ற வாச்சா மகோஜரத்தையும் சொல்லில் விளங்கா நிர்வாணத்தையும் நீ அடைந்த பின்னால் உன்னுடைய ஆத்மா தனியாக வந்துட்டு ஆத்மா வேடிக்கை பார்க்கும். இந்த உடம்பு இறந்து கிடக்கு இல்லையா, அதை கூட பார்க்க முடியும். ஆத்மா வேடிக்கை பார்க்கும். இதுதான் மோட்சம் என்பது. தட் இஸ் அச்சீவ்டு ஆன் திஸ் வெரி எர்த். அண்ட் இட்ஸ் நாட் எ பாஸ்போர்ட் ஆர் விசா அண்ட் எங்கேயோ போய் உட்காந்துக்கிறதெல்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ ஆஃப்டர் த சோல் செப்பரேட்ஸ் ஃப்ரம் த பாடி, it has to separate. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? யூ கேன் டூ லாட் ஆஃப் குட் டு த சொசைட்டி பிகாஸ் யூ ஆர் ஆல் பர்வேடிங் நாலேஜ். உலகத்தை பற்றி எல்லாமே உனக்கு தெரிஞ்சிடும். வென் யூ ஆர் இன் அ பாடி யூ ஹவ் கர்மாஸ். அந்த கர்மா உன்னை மறைக்கும். ஒரு சின்ன இலை கண்ணு மேலே இருந்தால் கூட ஆகாசில் இருக்கிற சந்திரனை பார்க்க முடியாது. அது மாதிரி உனக்கு கர்மா இருக்கிற வரைக்கும் எந்த விஷயமும் உனக்கு புரியாது. கர்மா போயிடுச்சு, ஆத்மா வெளியே வந்துச்சுன்னா உனக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். Flesh, Bible, and blood can give birth to only flesh and blood. அப்பா அம்மான்ற எலும்பு தோல் இன்னொரு எலும்பு தோலான குழந்தையை தான் பெற்று போடும். இட் இஸ் ஸ்பிரிட் தட் கிவ்ஸ் பர்த் டு ஸ்பிரிட். அன்லெஸ் யூ ஆர் பார்ன் வித் ஸ்பிரிட் யூ டோன்ட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட். இது ஒரு ஆத்மாவினால் நீ நிரப்பப்பட்டால் அன்றி யூ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சீக்ரெட்ஸ் ஆஃப் த ஹெவன்ஸ். அப்போ அந்த நிக்கோதமஸ் ராஜா கேட்குறான், ஜீசஸ் ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படிங்கிறான். அதுக்கு ஜீசஸ் சொல்கிறாரு, நோ ஒன் நோஸ். நோ ஒன் நோஸ் ஃப்ரம் வேர் த விண்ட் ப்ளோஸ் நாட் வேர் இட் கோஸ், ஸோ இஸ் இட் வித் எ பர்சன் ஃபில்டு வித் அ ஹோலி ஸ்பிரிட்னு. மூக்குக்குள்ள இருக்கிற காற்று எங்கேருந்து வந்துச்சின்னு தெரியுமா? மூக்கு விட்டு போன காற்று எங்கே போகுதுன்னு உனக்கு தெரியுமா? அந்த மாதிரி எந்த ஒரு ஹோலி ஸ்பிரிட்டு நம்ம உடம்புக்குள்ளே வந்ததுன்னு தெரியாது, நம்ம உடம்பு விட்டு அந்த ஹோலி ஸ்பிரிட்டு எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு. ஸோ யூ ஆர் த சாய்ஸஸ். ஒரு துருவன் இருக்கான், துருவன் தவம் செய்கிறான். அப்போ அவனுக்கு துருவ நட்சத்திரம்னு ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ வாட் துருவா இஸ் நவ் எ ஸ்டார் இன் த கேலக்ஸி அண்ட் துருவ நட்சத்திரம். வசிஷ்டருடைய மனைவி இருந்தாள். அவள் கணவனுக்கு ரொம்ப லாயலாக இருந்தால் அவருடைய பிளஸ்ஸிங் வாங்கினான். அதனால் இன்றைக்கி அவள் அருந்ததி நட்சத்திரம் ஆயிட்டாள். நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணின்னு அம்மியை மிதித்து அருந்ததி இங்கே இருக்கு பாரு, அவ்வளோ மாதிரி நீ இருக்கணும்னு உனக்கு உபதேசம் கொடுக்குறாங்க அவங்க பெரியவங்கெல்லாம் கல்யாணம் ஆன உடனே. 4 பறவைகள் வந்து கீழே விழுந்து மான்களுக்கு உணவாச்சு, அதித்தி தேவோ பவங்கிற நிலையில். அதே மாதிரி ஆருத்ரான்னு ரெட் ஐடு புல் ஒன்று இருக்குது. இதெல்லாம் நட்சத்திரங்கள். அதனால் யூ ஆர் த சாய்ஸ் டு பிகம் ஒன் ஆஃப் த ஸ்டார்ஸ் இன் த கேலக்ஸி. உலகத்தில் உலகுயிர் திரளெல்லாம் ஒளி நெறி பெற்றின்னு. There are so many stars. All of them are promoted from this level. அரிதறிது மானிடர் ஆதல் அரிதுங்கிற நிலையில் நீ சிங்கிள் செல்லுலார் இருந்து பிறந்து மனுஷனாவே. மனுஷனாக பிறந்து தானமும் தவமும் தாமும் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்துடுமே. தென் யூ வில் கெட் ப்ரமோட்டட் as a star in the galaxy. அதே மாதிரி there are 11 rudras. They are called ஏகாதச ருத்ராஸ். தஸ்னா 10, ஏகம்னா 1, 11. ஏகாதச ருத்ரர்கள். அதனால தான் பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறாரு, ருத்ரானாம் சங்கர சாஸ்மி. 11 ருத்ரர்களில் நான் சங்கரன் என்ற பெயரால் அறியப்படுவேன். அடுத்து சொல்கிறார், ஆதித்யானாம் அகம் விஷ்ணு. தேர் ஆர் 12 சன்ஸ். ஆதித்யன்னா சூரிய குடும்பம். அதில் 12 பேர் இருக்காங்க, கேசவாயனமா கோவிந்தாயனமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆதித்யானாம் அகம் விஷ்ணு. 12 ஆதித்யர்களுக்குள் நான் விஷ்ணு என்ற பெயரால் அறியப்படுவேன். உங்கள் பகவத்கீதையிலிருந்து தான் நான்லாம் சொல்கிறேன். ஸோ ஆல் தீஸ் ஆர் பிக் திங்ஸ் அண்ட் தி நார்மல் சாமியார்ஸ்
who are just ritualistic won't know all these things. You have to be a liberated soul. I was liberated. On 26 January 1984, Raghavendra Swami came. I was staying in Annanagar. அது பொந்தப்பாடுறா அப்படின்னாரு. நான் அவர் பக்கத்தில் நிற்கிறோம். என் உடம்பு இறந்து கிடக்குது. நான் எப்படி இருப்பனோ அப்படியே என் உடம்பு இறந்து கிடக்குது. இந்த உடம்புலேருந்து ஒரு 5 தலை நாகம் போய் பாணி ஆண்டவனுக்கு இடது பக்கத்தில் நிற்கிது. அந்த நாகம் அப்படியே ஒரு தங்கமயமான சித்தராக மாறி போகுது. கோல்டு, டாப் டு டோ கோல்டு ஆகி போகுது. ஆயிட்டு பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமின்னு. ஐ வில் கிவ் யூ அஷ்டமா சித்திஸ், 8 occult powers are there. Within 11 full moon days, 11 பௌர்ணமிக்குள்ளே கொடுக்குறேன் அப்படின்னு 2 மந்திரம் கொடுத்துச்சு. One is Sadakshara, the other is Ashtakshara. Then my whole life changed. I was a normal man, married, having 2 children, businessman. And I lost interest after this experience of death. I went to big forest. I went to Mahendragiri, I went to Nambimalai, Maruthuval Malai, Srisailam, Kailash. Everywhere I went. 5 years. Then God asked me to go back and do this work, this particular work, after training me for 5 years in this spiritual knowledge. அதனால் I already know 2 times I am dead. In 1984, January 26, I died. Every 12 years there will be a change in the spirit. So அதுக்கப்புறம் when I installed this idol in this place, my spirit changed. I kept my spirit in the stone. So now that and me are same, like TV and remote. இங்கே என்ன இருக்கோ அதுதான் அங்கே இருக்குது, அங்கே இருக்கிறது தான் இங்கே இருக்குது. After that, 2024, now this spirit has to change. 2012, then 2024, it has to change. So anytime the spirit may change. If they are able to find a suitable replacement for me, then there may be a change. And if they cannot find a replacement other than me for the higher up post, we don't know what will be God's plannings. We don't know. So let us wait and see what God's plans are there. ஆனால் பெரிய நிகழ்வுகளெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எல்லாராலையும் சொல்லவும் முடியாது. இந்த நிலையை தொட்டவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. என்னுடைய நிலைகளை தொட்டவர்கள் கோடிசாமின்னு இருந்தார், அவர் ரீச்சிடும். சிவபிரபாகர சித்தியோகி in Kerala, Patnamthitta, Omalur, he has reached my level. காஞ்சி மகாபெரிவா has reached my level. இந்த மாதிரி என்னுடைய நிலையை தொட்டவங்க இருக்காங்க. பட் அவங்களுக்குள்ள போர்ட்ஃபோலியோ வேறு. காஞ்சி பெரியவர் என் தெய்வத்தின் குரல் ரைட்ஸ் எனது காரியம்ன்றார். வாட் இஸ் ஹிஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்னா, இந்த வேதம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதனால் இந்த ஓல்ட் டைமர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உங்கள் பெரியவங்கெல்லாம் வேதம் யாகம் பூஜைலாம் பண்ணாங்க, நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் ஒழுங்காக பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் அவரோட வேலை. அவருடைய வேலை அதுதான், அதான் ஒழுங்காக பண்ணார். எனக்கு அந்த வேலை கிடையாது, உங்களை மேய்க்கிறது தான். அருட்சேவை வழி மார்க்கத்தினாலே, சர்வீஸ் டு த சொசைட்டி இஸ் த போர்ட்ஃபோலியோ காட் ஹஸ் கிவன் மீ. அருட்சேவை வழி மார்க்கத்தினாலே நிறைந்த நல் பெருமைதனை நிலவுலகத்து படைக்க அருளாக எழுந்தனல் மாதவனே. ஐ ஹவ் கம் டு சர்வ் த சொசைட்டி and to guide all these people who do not know higher things of ஆன்மீகம். அண்டு இவங்க ஒரு பெரிய சாமியார் மகான்கள் கிட்டலாம் போனால் அக்சஸ் கிடைக்காது. நான் ஈஸிலி அக்சஸபிள். ஈவன் தி சில்ட்ரன் ஆல் கேன் இன்ட்ராக்ட் வித் மீ அண்ட் எனி ஒன் கேன் கம் டு மீ அண்ட் டாக். தெர் இஸ் நோ அப்பாயின்மெண்ட், தெர் இஸ் நோ செக்ரட்டரி பிட்வீன் மீ அண்ட் யூ. ஐ ஹேண்டில் ஆல் மை ஒர்க் மை செல்ஃப். ஸோ சுலபாய சுசீலாய இப்படி இருந்தால் தான் சுலபாய சுசீலாய நீ வெங்கடாதிபதி சொல்கிற இல்லையா, அது சூட்டாச்சுன்னு வருது. உல்லாச நிராகுல சல்லாப வினோதனும் நீ அலையோ. அருணகிரி உல்லாசமாக இருக்கணும், கூத்தடிச்சுன்னு இருக்கணும். சல்லாப வினோதகன்னா புரிஞ்சிக்கவே முடியாது, இது புனிதமாக புதிரான்னு சொல்லிட்டு உல்லாச நிராகுல சல்லாப வினோதகனும் நீ அலையோ. அப்படி இருக்கிற முருகன்கிட்ட போய் அருணகிரிநாதர் கேட்குறாரு, எல்லாம் வரை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே, நான் என்னை மறந்து போனோம், அதுக்குள்ளே பிளஸ்ஸிங்கை நீ கொடு முருகா அப்படின்னு சொல்கிறார். ஸோ சிவசங்கர் பாபா அந்த நிலையில் இருக்கிறார். எனக்கு இதுதான் வேலை, உங்களை மேய்க்கிறது தான் எனக்கு வேலை, அதனால தான் வரீங்க. எங்கிட்ட எல்லோரும் வர முடியாது. மெட்ராஸில் இன்றைக்கி 85 lakhs இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற தையூர் புதுப்பக்கத்தில் இருக்கிறவங்க வரமாட்டான். நீங்கள்லாம் எங்கேருந்தோ வரீங்க, எப்படி வரீங்க இல்லையா? அவங்க எங்கேயோ ஆஸ்திரேலியான்றாங்க, இவங்க எங்கேயோ மலேசியான்றாங்க, இவங்க திருவண்ணாமலைன்னு எல்லா ஊர்லேருந்து வராங்க. எப்படி வராங்க?
எழுதியிருக்குது, உங்களுக்கு எனக்கும் கனெக்ஷன் ஏதோ இருக்குது, அதனால என்கிட்ட வர. ஐ எம் யுவர் பேங்க். ஸோ இன் யுவர் பேங்க் யூ ஹாவ் யுவர் அக்கௌண்ட். ஸோ லைக் தட் ஐ எம் யுவர் அக்கௌண்ட். யூ ஆர் ஆல் தட் மேடம் ஹஸ் கம் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. இதெல்லாம் எப்படி நடக்குது? கனெக்ஷன் இருக்குது. வி ஆர் சோல் மேட்டிங். We are all having soul mating. So you will come to me, and when you come to me, there will be change in your life for good. Definitely நடக்கும். After that it is for you to ask for more or think only that much, and you can leave also. See, I have been seeing 50 lakhs of people in all these 30 years. How many are with me? Hardly 5,000. அவ்வளோதான். See, when in the ocean, if you put your hand இப்படி ஏலத்தால் தான் கிடைக்கும். you go little, you will get a small புழு, small மீன். அதுக்கு கீழே போனீங்கன்னாக்கா பெரிய மீன் வரும், சுறா மீன்லாம் வரும். அதுக்கு கீழே டீப் டைவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா you will get petrol. அதுக்கு கீழே போ, you will get gold. So it is for you to take the gold out of me, or the petrol out of me, or the water out of me. அவ்வளோதான். It's your choice. I have gold. I have not given to anyone as yet. I have not so far given in all these 35 years gold from me to anyone, not even petrol to anyone. So people come to me with ordinary prayers. கல்யாணம் ஆகணும், குழந்தை பெற்றுக்கணும், வீடு வாங்கணும், ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வேணும், மேனேஜர் திட்டாமல் இருக்கணும், இவ்வளோ தான். இதை தவிர என்கிட்ட யாரும் எதுவும் கேட்கறதில்ல. பெரிய விஷயம் யாரும் கேட்கறதில்ல. அதெல்லாம் கேட்குற காலம் வரும் ஜனங்களுக்கு. when they are satisfied with all these things, then they will ask for something more from me, and I have it. I have that. And if a time comes according to God's plan, I have the potential to give that to you. Gama pani sa 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 ni pa ma, gama pani sa sa ni pa ma ga, gama pani sa 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 ni pa ma, gama pani sa 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 ni pa ma ga, sa 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 gama pa ma ga sa ni sa 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 gama ni pa, ma 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 pa ni sa ni pa ma ga, ma 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 pa ni sa ga. Saga saga nisa 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 sa nisa pani 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 ma pa ma pa ga ma ga sa saga ma pa ma pani pani sa nisa ga saga ma ga sa ni pa ma ga nisa pani ma pa ga ma saga nisa pa. Jagadeva kutumbakam vasudhaiva kutumbakam, Jagadeva kutumbakam vasudhaiva kutumbakam, Yeshamati sharmada sarvan prati sarvada, garvadyati duraga bhanti hridaye daya, Tesham amalatmanam yata vasudambatam, Pitrutam gatamambaram, Jagadeva kutumbakam, Jagadeva kutumbakam vasudhaiva kutumbakam, Jagadeva kutumbakam vasudhaiva kutumbakam, Jatyadishudambaram hitva vishwambaram, Pashyan samavikshana sanchara suvichakshana, Jatyadishudambaram hitva vishwambaram, Pashyan samavikshana sanchara suvichakshana, Chintaya hridi shankaram, Chintaya hridi shankaram, Santatam abhayankaram, Gata veda vidambakam vasudhaiva kutumbakam, Jagadeva kutumbakam vasudhaiva kutumbakam, Jagadeva kutumbakam vasudhaiva kutumbakam, Jahatam asamaanatam jagatam vahatam mudam, hridaye sakalatmatam smaratam charatam satam, Jahatam asamaanatam jagatam vahatam mudam, hridaye sakalatmatam smaratam charatam satam, satatam shubhakarina, Satatam shubhakarinam bhayashoka vivarinam. Om Jai Shiva Shankara Re Swami Jagat Paripalaka Re, Adi Shankara Avatara
ரட்சகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி, அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.